வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். சினிமா துறை உலகில் முக்கியமாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை இப்பகுதியினூடாக பார்க்கலாம். அரிய வகை குரங்குடன் நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்டு சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் பெருந்துறையை சேர்ந்த அந்த குரங்கின் உரிமையாளர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகர் விக்ரம் அண்மையில் வாங் ஹெப்பான் என்ற குரங்குடன் விளையாடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த குரங்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த கேசவநாதன் என்பவருக்கு சொந்தமானது என்பதும் அந்த குரங்கை பெருந்துறையில் உள்ள நடிகர் விக்ரமின் உறவினர் சென்னைக்கு கொண்டு சென்றதும் தெரியவந்தது. இந்த நிலையில் கேசவநாதன் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: கடந்த ஜூன் 1 மணிப்பூரில் இருந்து லாஃப் கேப்பான் இனத்தை சேர்ந்த 3 குரங்குகளை கேசவநாதன் விலைக்கு வாங்கியுள்ளார். இவ்வகை குரங்குகளை வாங்கிய ஒரு மாதத்திற்குள் தமிழகத்தில் பயன்படுத்த வனத்துறையினர் உரிய அனுமதியை பெற வேண்டும். அவர் ஆகஸ்ட் 9 அன்றுதான் ஆன்லைனில் அனுமதி பெற்றுள்ளார். எனவே தாமதமாக பதிவு செய்ததற்காக ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. இவர் வாங்கிய 3 குரங்குகளில் ஒரு குரங்கு இறந்துள்ளது. இதையும் வனத்துறையினரிடம் அவர் தெரிவிக்கவில்லை. இதற்காகவும் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் கேசவநாதனிடம் 2 நாட்களாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவருக்கு வன சட்டப்படி அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் முடிவெடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை, கருடன், மாமன் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் சூரி கதாநாயகனாக நடித்துள்ள புதிய திரைப்படம் மண்டாடி. இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். நாகை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்களின் வாழ்க்கை மற்றும் படகு போட்டிகளை மையமாக கொண்டு இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் இப்படம் உருவாகியுள்ளது. ஏற்கனவே இப்படத்தின் மண்டாடி மண்டாடி எனும் முதல் பாடல் வெளியாகி அப்பாடலின் வரிகள் மற்றும் சூரியன் நடனம் ஆகியவை ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. இந்த நிலையில் மண்டாடி படத்தின் 2வது பாடலான உசிரே நீதான் புள்ளை என்னும் மெல்லிசை பாடல் ஒன்று நேற்றைய தினம் பட குழுவினரால் வெளியிடப்பட்டுள்ளது. நடிகர்கள் சத்யராஜ், சுஹால் மஹிமா, நம்பிராஜ், மிதுன் ஜெய்சங்கர், ரவீந்திர விஜய், பாலசரவணன், ஸ்டன் சிவா உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் வரும் செப்டம்பர் 10 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இயக்குனர் வெங்கட் அட்லூரி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படம் நேற்றைய நாள் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. கருப்பு திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா நடிப்பில் வெளியான திரைப்படம் என்பதனால் ரசிகர்கள் ஆவலுடன் முதல் காட்சியை கண்டனர். தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களிடம் நல்ல குடும்ப திரைப்படம் என்கிற விமர்சனங்களை அதிகம் பெற்று வருவதால் இத்திரைப்படமும் சூர்யாவுக்கு வெற்றி படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் நடிகர் கார்த்தி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தை பாராட்டி பதிவிட்டுள்ளார். அதில் வெங்கி அட்லூரி என்ன ஒரு எழுத்து, அழகான கதாபாத்திரங்களில் அட்டகாசமான நடிப்புகள், படம் முழுவதும் இதயம் நிறைந்த அன்புடன் உங்களை புன்னகைக்க வைப்பது, மீண்டும் படத்தை பார்க்க வைக்கும் உன் நடிப்பு ஆகா என சொல்ல வைக்கிறதுபா. மமிதா பைஜு சூப்பர், ராதிகா அக்கா மனதை கவரும் நடிப்பு என அவர் பாராட்டி பதிவிட்டுள்ளார். நடிகர்கள் சனத், மடோனா, செபாஸ்டியன் நடிப்பில் உருவான ஹார்டின் திரைப்படம் OTTயில் வெளியாகியுள்ளது. ஜில் ஜங் ஜக், பேட்டை, மகான் ஆகிய திரைப்படங்களின் மூலம் புகழ்பெற்ற நடிகர் சனத் இவர் நாயகனாக நடித்த படம் ஹார்டின் திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் கிஷோர் குமார் இயக்கியிருந்தார். முக்கோண காதல் கதையாக அமைந்த இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களையே பெற்றது. நாயகிகளாக மடோனா, செபாஸ்டியன், இமயா ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்திருந்தனர். நேரம், பிரேமம் போன்ற மலையாள திரைப்படத்திற்கு இசையமைத்த ராஜேஷ் முருகேசன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தார். இந்த நிலையில் ட்ரெண்ட் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படம் நேற்று அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் நிவின் பாலி நடிப்பில் உருவான பெத்தலகேம் குடும்ப யூனிட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது.
மலையாளம் மட்டுமன்றி தமிழ் திரையுலகிலும் முன்னணி நடிகராக வலம் வரும் நிவின் பாலி நாயகனாக நடித்துள்ள புதிய திரைப்படம் பெத்லஹேம் குடும்ப யூனிட். ஃபஹத் ஃபாசில், திலீஷ் போத்தன் இணைந்து தயாரித்துள்ள திரைப்படத்தில் நடிகர்கள் மமிதா பைஜு, ஷியாம், சங்கீத் பிரதாப், வினய் ஃபாட் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். பிரேமலு பட இயக்குனர் கிரீஷ் ஏடி இயக்கியுள்ளார். இப்படம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இதன் ட்ரைலரை நேற்று வெளியிட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் பிரபல பாலிவுட் நடிகை ராணி முகர்ஜிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. பாலிவுட் திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவர் ராணி முகர்ஜி. இவர் பிளாக் நோ ஆன் கில்ட், ஜெசிகா, ஹெச்கி உள்ளிட்ட பெண்களை முதன்மையாக கொண்ட படங்களில் நடித்ததன் மூலம் ஏராளமான ரசிகர்களை பெற்றுள்ளார். நடிகர் கமலஹாசன் இயக்கி நாயகனாக நடித்து வெளியான ஹேராம் படத்திலும் ராணி முகர்ஜி நாயகியாக நடித்திருந்தார். மேலும் இந்திய அரசு வழங்கும் ஒரு தேசிய விருதையும் ஏராளமான பிலிம்பேர் விருதுகளையும் அவர் வென்றுள்ளார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் மெல்பர்ன் இந்திய திரைப்பட விழாவில் நடிகை ராணி முகர்ஜிக்கு அந்த நாட்டின் லாட்ராப் பல்கலைக்கழகம் நேற்றைய நாளில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. இந்திய திரைத்துறை மனிதாபிமான உதவிகள் மற்றும் சமூக நலனுக்கான பணிகள் உள்ளிட்டவற்றில் அவரின் சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இளையராஜாவின் அண்ணனான தயாரிப்பாளர் RD பாஸ்கரனின் மகன் ஜெயன் அறிமுகமாகும் புதிய திரைப்படத்திற்கு ராஜாஸ் பிளேலிஸ்ட் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் வெங்கட் பிரபு கதை எழுத யுவன் சங்கர் ராஜா இப்படத்திற்கு இசையமைக்கிறார். இசைஞானி இளையராஜாவின் அண்ணன் மகனான ஜெயன் தற்போது தமிழ் சினிமாவில் புதிய நாயகனாக அறிமுகமாகிறார். இவர் அறிமுகமாகும் இந்த புதிய திரைப்படத்திற்கு ராஜாஸ் பிளேலிஸ்ட் என்று சுவாரஸ்யமான தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இளையராஜாவின் குடும்ப வாரிசை திரையுலகிற்கு அறிமுகம் செய்யும் இந்த பிரம்மாண்டமான பொறுப்பை அவரது குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு வெற்றி கூட்டணியான வெங்கட் பிரபுவும் யுவனும் இணைந்துள்ளனர். இத்திரைப்படத்திற்கு முன்னணி இயக்குனர் வெங்கட் பிரபு கதை எழுத இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இப்படத்தின் கதை பகுதியை முன்னணி இயக்குனர் வெங்கட் பிரபு எழுதியுள்ள நிலையில் படத்திற்கான திரைக்கதை மற்றும் இயக்கத்தை சுஜித் என் சுப்பிரமணியம் மேற்கொள்கிறார். இப்படத்தை எலிபென்டர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் ரமணன் பாலசுங்கதாகரன் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறார். ஜெயனுடன் சோனா ஒலிக்கல் கதாநாயகியாக நடிக்கிறார். மேலும் வாகை சந்திரசேகர், குரு சோமசுந்தரம், ரோஜு பிபியன், ஆர்யா லட்சுமி, பிரகதீஸ்வரன், பூபாலம் இந்துமதி, ரேஷ்மி, ராஜேந்திரன், ராம்குமார், மீனா, திலகவதி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இசை பின்னணி கொண்ட குடும்பத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய வாரிசு நடிப்பில் களம் இறங்குவதால் இந்த ராஜாஸ் பிளேலிஸ்ட் திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இப்போதே தொடங்கியுள்ளது. இசைத்துறையில் பொன்விழா கண்ட இசைஞானி இளையராஜாவின் இசை பயணம் மற்றும் அவரது பாடல்களை மையமாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. இயக்குனர் சுதா கோங்கரா கிரியேட்டிவ்ஸ் ப்ரொடியூசராக இணைந்திருப்பது படத்தின் மீது கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ராஜாஸ் பிளேலிஸ்ட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்தது. இந்த நிலையில் ராஜாஸ் பிளேலிஸ்ட் திரைப்படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இப்படம் விரைவில் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாகுபலி பட தோற்றத்திலான சுய விபர படத்தை நடிகர் பிரபாஸ் சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றியுள்ளார். தற்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வரவிருக்கும் பௌசி படத்தின் புகைப்படத்தை புதிய டிபியாக வைத்துள்ளார். இந்தியாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான பிரபாஸ் தற்போது ராகவமௌடி இயக்கும் பௌசி திரைப்படத்தின் படப்பிடிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து இடைவெளியின்றி ஸ்பிரிட் படத்தின் படப்பிடிப்பிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பௌசி படத்தின் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரபாஸ் படத்தின் முதல் பார்வை போஸ்டரை தனது டிபியாக வைத்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாற்றம் அவரது திரை பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்கிறதா என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பௌசி படம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என பிரபாஸ் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த திரைப்படத்தில் எமான்வி நாயகியாக நடித்திருக்கிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நடிகர் ஜாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்ஸிக் திரைப்படத்தின் ட்ரெய்லரில் பெண்கள் சித்தரிக்கப்பட்டுள்ள விதம் குறித்து கன்னட நடிகை ரிஷிகா சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள ரிஷிகா சிங், கன்னட சினிமா உலகில் வளர வேண்டும் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் டாக்ஸிக் ட்ரெய்லரில் பெண்களை சித்தரித்துள்ள விதம் மிகவும் வருத்தமளிக்கின்றது. படத்தில் 5 முன்னணி நடிகைகள் நடித்துள்ளனர். அவர்களில் யாரையாவது கண்ணியமாகவோ அழகாகவோ காட்டியுள்ளார்களா? பாலிவுட் நடிகை கியாரா அத்வானியை அழைத்து வந்து இப்படித்தான் காட்டுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஒரு குடும்ப தலைவனாகவும் தந்தையாகவும் இருக்கும் யாஷ் பெண்களை மதிக்கும் விதத்தில் கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெண்களுக்குரிய மரியாதை அளிக்கவில்லை என்றால் உங்களை கர்நாடகாவை விட்டு வெளியேற செய்வோம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். KGF சாப்டர் 2 திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஜாஷ் நடிப்பில் வெளியாகும் திரைப்படம் டாக்ஸிக். இந்த அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் வருகிற 26ஆம் தேதி உலகம் முழுவதிலும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சினிமா நியூஸ் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.